அனைவருக்கும் வணக்கம். கார்டன் ஆஃப் கேவ்ஸ் அப்படின்னு சொல்கிற இந்த குகைகளின் தோட்டம், தமிழில் குகைகளின் தோட்டம், இதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஜெயிண்டியா மலைகளின் மையத்தில் அமைந்திருக்கும் குகைகளின் தோட்டம் அல்லது உள்ளூரில் அசாமீஸ் லாங்குவேஜில் இதுக்கு பேர் காபிரிக்கி சின்ராங் என்று அழைக்கப்படும் தோட்டம். அசாமீஸ் லாங்குவேஜில் கேட்குறதுக்கு வித்தியாசமாக இருக்கலாம். காபிரிக்கி சின்ராங் என்று அழைக்கப்படும் தோட்டம் சிறப்பூஞ்சியின் மிகவும் விரும்பப்படும் ஈர்ப்புகளில் ஒன்றாகும். இந்த இயற்கை அதிசயம் 2.5 ஹெக்டேர் பரப்பளவில் பரவியுள்ளது. இது பார்வையாளர்களுக்கு பசுமையான, பிரமிக்க வைக்கும் குகைகள் மற்றும் நீர்வீழ்ச்சிகளுக்கு மத்தியில் நகர ஆரவாரங்களில் இருந்து தப்பிக்கும் அனுபவத்தை வழங்குகிறது. நீங்கள் ஒரு சாகசக்காரராக இருந்தாலும் சரி, இயற்கை ஆர்வலராக இருந்தாலும் சரி, அமைதியை தேடுபவராக இருந்தாலும் சரி, மேகாலயாவின் அழகின் மடியில் ஒரு தனித்துவமான அனுபவத்தை குகைகளின் தோட்டம் உறுதியளிக்கிறது. இயற்கையின் அற்புதங்களை ரசிப்பவர்களுக்கு குகைகளின் தோட்டம் ஒரு சொர்க்கமாகும். அதன் அமைதியான நீரோடைகள் அமைதியான சூழலுக்கு மேலும் அழகு சேர்க்கின்றன. இது இயற்கை ஆர்வலர்களுக்கு ஏற்ற இடமாக அமைகிறது. வித்தியாசமான மற்றும் மாயாஜாலமான ஒன்றை இந்த குகைகளின் தோட்டம் வழங்குகிறது. பிரமிக்க வைக்கும் சுண்ணாம்பு கற்கள் மற்றும் அமைதியான நீரோடைகள் முதல் மயக்கும் நீர்வீழ்ச்சிகள் வரை இந்த இடம் ஒரு மாறுபட்ட மற்றும் ஆழமான அனுபவத்தை வழங்குகிறது. இங்கே அசாமீஸ் லாங்குவேஜில் கா சின்ராங் சியோம் அப்படின்னா ராஜாவின் குகைன்னு அர்த்தமா. அப்படின்னு ஒரு குகை இருக்குது. கா சின்ராங் சியோம் அப்படின்ற ஒரு குகை. இயற்கையான சுண்ணாம்பு கற்களுக்கு பெயர் பெற்ற இந்த குகையின் வழியாக நடந்து சென்று இந்த கம்பீரமான இடத்தின் சூழலில் மூழ்குங்கள். பிறகு நீர்வீழ்ச்சி, சன்சியம் நீர்வீழ்ச்சி. அசாமீஸ் லாங்குவேஜில் சன்சியம் நீர்வீழ்ச்சி. சன்சியம் அப்படின்னு ஒரு நீர்வீழ்ச்சி. இந்த நீர்வீழ்ச்சியின் பிரம்மாண்டத்தை அனுபவியுங்கள். உள்ளூர் நாட்டுப்புற கதைகளில் அதன் கலாச்சார முக்கியத்துவத்தை பற்றி அறிந்து கொள்ளுங்கள். அடுத்தது அர்ஸ்டாட் நீர்வீழ்ச்சின்னு ஒரு நீர்வீழ்ச்சி. 2 ஆறுகள் சங்கமிக்கும் இடம் ஒரு மயக்கும் இயற்கை அமைப்பை உருவாக்கும். குகைகளின் தோட்டத்திற்குள் ஒரு மறைக்கப்பட்ட ரத்தினம் இது. அடுத்தது ரியாட் உம்வாய் நீர்வீழ்ச்சி. குகைகளின் தோட்டத்தில் உள்ள மிக உயரமான நீர்வீழ்ச்சியின் முன் பிரமிப்புடன் நிற்கவும். பசுமையால் சூழப்பட்டு மூச்சடைக்கக்கூடிய காட்சிகளை வழங்குகிறது. பார்வையிட சிறந்த நேரம் குகைகளின் தோட்டம் ஆண்டு முழுவதும் பார்வையிட ஏற்ற இடமாகும். ஆனால் மழைக்காலம் குறிப்பாக சிறப்பு வாய்ந்தது. ஏனெனில் குகைகளும் நீர்வீழ்ச்சிகளும் மிகவும் துடிப்பானவை. மிகவும் அமைதியான அனுபவத்திற்கு வார நாட்களில், குறிப்பாக காலையில் கூட்டம் குறைவாக இருக்கும்போது வருகை தாருங்கள். அப்படின்றது தான் இந்த கார்டன் ஆஃப் கேவ்ஸ், கார்டன் ஆஃப் கேவ்ஸ் குகைகளின் தோட்டம் அப்படின்றது. அதனால் அங்கே மதியானம் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டோம். அந்த ஹோட்டலுக்கு பேர் ஆரஞ்சு ரூட்ஸ்னு ஒரு ஹோட்டல். அங்கே நார்த் இந்தியன் ஸ்டைல் ஃபுட்டு கிடச்சி. சப்பாத்தி, தால், பன்னீர் கறி எல்லாம். இஃப் யூ லைக் அவர் ஃபுட் தென் ரிங் த பெல். எங்களோட ஃபுட்டும் சர்வீஸும் உங்களுக்கு பிடிச்சுன்னா இங்கே உள்ள பெல்லை ரிங் பண்ணுங்க அப்படின்ட்டு ஒரு பெல்லு தொங்க போட்டிருந்தாங்க. அங்கே உள்ள என்ட்ரன்ஸில் எல்லா லாங்குவேஜ்லேயும் வணக்கம், இந்தியாவில் உள்ள எல்லா லாங்குவேஜ்லேயும் எழுதியிருந்தாங்க. அந்த மணி அடிச்சுட்டு வந்துட்டோம்.